எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு இருப்பேன் மிலன். டெஃபினட்டாக உன்னுடைய ஒர்க்கு தான் உன்னை பேசிகிட்டு இருக்கு, நீ மறையவே மாட்ட. பீட் விடாமுயற்சி அண்ட் கங்குவா அவங்க சப்போர்ட் இல்லைன்னா அந்த 2 ப்ராஜெக்ட்டும் சார் இல்லாமல் நான் முடிச்சிருக்க முடியாது. இன்னும் 1 டே மட்டும் எனக்கு பொறுத்துக்கோ, நாளைக்கு நான் வந்துடுறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி முதல் நாள் எனக்கு சொன்னார். ஏர்லி மார்னிங் 7 o'clock எனக்கு நியூஸ் வருது. அவர் பபிள் பெயிண்ட்ஸ் மற்றும் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி பிளாக் ஷிப் சினி அவார்ட்ஸ் 2025 டைட்டில் ஸ்பான்சர்ஸ் பபிள் பெயிண்ட்ஸ் நம்ம வீட்டோட EB பில்லை கம்மி பண்ணும் மற்றும் ஆட்டிகா கோல்ட் கம்பெனி ஜெர்மன் டெக்னாலஜியுடன் இந்தியாவின் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி. பிரசன்டட் பை ராம்ராஜ் மிருது டவல்ஸ் மற்றும் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. கோ பிரசன்டட் பை ஹெல்தி கிராசர் பெருங்காயம். ஹெல்தி கிராசர் பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. சப்போர்ட்டட் பை ஏஜே சினிமாஸ். பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன் மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் ஆர்டி லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்ப்ளேஸ். நம்மோடு இப்போ இந்த மேடையில் நிற்கக்கூடியவர் ஒரு மின்னல் ஒளியாய் தமிழ் சினிமாவினுடைய கேமரா கண்களுக்கு வெளிச்சம் கொடுத்த ஒருத்தர். கண்ணை கசக்கும் சூரியனான ரெட்டையே பதிவு பண்ணவர். அவரோடு சேர்ந்து அண்ட் தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு எல்லா மொழிகளிலையும் தன்னை ஒரு ஆணித்தரமான சினிமாட்டோகிராஃபராக நிரூபித்து நின்று கொண்டிருக்கும் நம்முடைய ஆர்.டி. ராஜசேகர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்தலாம். இப்போ சார் தான் அடுத்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு. ஒரு கனத்த இருதயத்தோடு தான் இந்த அவார்டையும் நம்ம ப்ரெசென்ட் பண்ண வேண்டி இருக்கு. காரணம், இந்த அவார்டை வாங்கக்கூடியவர் அவர் இப்போ நம்மளோட இல்லை. ஆனால் இந்த வருடத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிகழ்த்தினவர். அவருடைய இந்த கெரியரில் அத்தனை வருடங்கள், அத்தனை உழைப்பு, அத்தனை படங்கள் நைட்டு பகல் பாராமல் வேலை செஞ்ச ஒருத்தர். ஸோ அவருக்கு இந்த விருதினை வழங்குறதுல பிளாக் ஷீப் உண்மையிலே இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு கலை வணக்கமாக இதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். யாருக்கு இந்த விருது போகுது மேடையில பார்த்துடலாம். எழுத்து, இயக்கம், இசை, நடிப்பு, நடனம், ஒளிப்பதிவு இவைதான் சினிமாவுக்கு உயிரோட்டம் என கருதப்படும் கலைகள். ஆனால் ஒரு படைப்பு எந்த புள்ளியில் தனித்து தெரிகிறது அதை தீர்மானிப்பது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எனும் சினிமாவின் உயிரோட்டம். எந்த களத்தில் நடக்கிறது என்பதில் ஆரம்பித்து எந்த காலத்தில் நிகழ்கிறது என்பது வரை தீர்மானிப்பதே இந்த துறைதான். கலாப காதலன் திரைப்படத்தின் மூலம் தன்னுடைய திரை கணக்கை தொடங்கி வைத்தார் மிலன். அன்று ஆரம்பித்து இன்று வரை விடாமுயற்சி உட்பட பல வெற்றி படங்களுக்கு தூணாக இருந்தவர் இவர். அப்படி தமிழ் சினிமாவில் 35க்கும் மேல் சூப்பர் ஹிட் திரைப்படங்களில் கலை இயக்குனராக பணியாற்றியவர் தான் நம்முடைய மிலன் பெர்னாண்டஸ். ஒரு கலைஞனின் உச்சபட்ச ஆசை என்னவாக இருக்க முடியும்? பணமா, பேரா, புகழா, அந்தஸ்தா? கிடையவே கிடையாது. தனக்கு பிடித்த கலையை கடைசி மூச்சு வரை நேசித்து வேலை செய்வது. இது நம் மிலனுக்கு நிகழ்ந்தது. ஆம், அசர்பைஜானில் மிலன் நம்மை விட்டு பிரிந்த அந்த தருணம் மொத்த திரைத்துறையும் அதிர்ச்சியில் உறைந்து போனது. கலையை காதல் என புணரும் கோடியில் ஒரு கலைஞனுக்கே இது நிகழும். இதில் பெரும் வலி சூழ்ந்திருந்தாலும் எத்தனை பேருக்கு இவ்வரம் கிடைக்கும்? நடிகர் கலை இயக்குனர் கூட்டணி அமைவதை நாம் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம். ஆனால் நிகழ்ந்தது அஜித் குமார் அவர்களுக்கும் மிலன் அவர்களுக்கும். சிட்டிசன், ரெட், வில்லன் போன்ற படங்களில் இருந்தே இவ்விருவருக்குமான இணைப்பு துணை கலை இயக்குனராக ஆரம்பித்து விட்டது. அதன் பின் பில்லாவில் தொடங்க ஏகன், வீரம், வேதாளம், விசுவாசம், வலிமை, துணிவு, விடாமுயற்சி என பல மாஸ் ஹிட்டை சினிமா வரலாற்றில் பதிவு செய்திருந்தது இக்கூட்டணி. எவ்வளவு உயரம் பறந்தாலும் கீழே தெரியும் உலகை எறும்பென பார்க்காமல் அதை நேசித்து அவ்வுலகில் மக்கள் கலாச்சாரத்தோடு ஒன்றியிருக்கும் கலைத்துறையில் அசகாய திறனை வெளிப்படுத்திய எங்களுடைய மிலன் பெர்னாண்டஸ் என்னும் கலைஞனுக்கு இவ்விருதினை கலை வணக்கமாக வழங்கி மரியாதை செலுத்துகிறது எங்களுடைய பிளாக் ஷிப் குடும்பம். Thank you for your incredible contributions. மிலன் பெர்னாண்டஸ் அவர்களுக்கு ஃபேவரட் ஆர்ட் டைரக்டர் என்கிற இந்த விருதினை வழங்குகிறோம். இதை வாங்கிக் கொள்வதற்காக கங்குவாவில் அவர் விட்டு சென்றதை முடித்து நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய அவருடைய மனைவி மரியா மிலன் அவர்களை மேடை கலைப்பதான தருணம் இது. மனதுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான ஒருத்தருக்கு இதை விட பெரிய மரியாதை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எஸ், ஸோ இவ்வளோ பிரமாதமான விருதை இவர்களை ஞாபகம் வச்சு அவர் மறைந்த பெண்ணும் இந்த விருதை நீங்கள் வழங்குறதுல உண்மையில் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அவர் எனக்கு மிகப்பெரிய அன்பான நண்பர். இப்போ சொன்னாங்களே ரெட்டு படத்தில் நான் சினிமாட்டோகிராஃபர் இருக்கப்போ அவர் அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டராக இருந்தார். அப்போலேருந்து எனக்கு பழக்கம்.
அவர் வந்து முத நாள் ஈவினிங் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், மச்சி எப்படியாவது செட்டுக்கு வந்துடுறா, உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, இன்னும் 1 டே மட்டும் எனக்கு பொறுத்துக்கோ, நாளைக்கு நான் வந்துடுறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி முத நாள் எனக்கு சொன்னார். ஏர்லி மார்னிங் 7 o'clock எனக்கு நியூஸ் வருது அவர் மறைந்து விட்டார் என்று. உண்மையிலே என்னால் தாங்க முடியல. ஏன்னா நேற்று ராத்திரி ஒரு 6லேருந்து 7 மணி வரைக்கும் நான் அவரோட ½ hour செட்டை பற்றி நான் பேசிக்கிட்டே இருக்கேன். எப்படி மறந்தார் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை. உண்மையிலே வந்து அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும். என்னோட நண்பருக்கு வந்து எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு இருப்பேன், மிலன் டெஃபினட்டாக உன்னுடைய ஒர்க்கு தான் அவனை பேசிகிட்டு இருக்கு, நீ மறையவே மாட்டேன். நீ மறைந்தாலும் உன்னுடைய ஒர்க் பேசிக்கிட்டே இருக்கும். வேறு எத்தனை படங்கள் உன்னுடைய சிறப்பான ஒர்க்கை வந்து பாராட்டியிருக்காங்க, எவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்கேன்ட்டு பார்த்துக்கிட்டே இரு. தேங்க்யூ பிளாக் ஷீப். ஃபஸ்ட் இது சார் சொன்ன மாதிரி இட் இஸ் அ பிக் ட்ரிபியூட் டு மிலன் சார். அண்ட் ஆஃப்டர் மிலன் சார் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் ஃப்ரம் போத் த டீம்ஸ், பீட் விடாமுயற்சி அண்ட் கங்குவா. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா அந்த 2 ப்ராஜெக்ட்டும் சார் இல்லாமல் நான் முடிச்சிருக்க முடியாது. அண்ட் எவ்ரி ஒன் இன் மை டீம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சரி அண்ட் த ஹோல் யூனிட் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க. அண்ட் ஐ எம் தேங்கிங் தெம். அண்ட் அந்த ஒரு 2 ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் என் ஃபேமிலி உண்மையிலே ரொம்ப சப்போர்ட்டிவ் இருந்தாங்க. மை கிட்ஸ் வேர் வெரி அட்ஜஸ்டபிள். ஏன்னா நான் ஊர்லேயே இருக்க மாட்டேன். ஐ வில் பி ஹியர் இன் சென்னை ஃபார் 1 ஷூட், travel to Azerbaijan for another shoot. They were very supportive and helpful. So அவங்களுக்கு ரொம்ப thanks, and to all the film fraternities, and thank you very much. Thank you ma'am. And yes, actually அந்த படத்தை முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்களும் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களையும் இந்த மொமெண்ட்டில் மேலே கூப்பிட்டுலான்னு நினைக்கிறேன். ஸோ பாவனா அவர்கள். Actually, she is also one of the reasons I'm here. இவங்க கூட வந்து எனக்கு அசிஸ்ட் பண்ண கார்த்தி அண்ட் சுரேஷ், புருஷோத், பெஞ்சமின் அண்ட் மெனி அதர்ஸ், எவ்ரி ஒன் எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கூட இருந்திருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி she's always been through my ups and downs, and I'm so happy I got a person like her to work with me and help me finish everything. And special mention to Shiva sir. பேக்போனா இருந்ததே அவர் தான். இன்னும் நிறைய பண்ணணுமா, ஏன் நீ இன்னும் டவுன் ஆகிற, நிறைய வேலை இருக்குது, இன்னும் வா பண்ணலாம் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு போய் இந்த லெவல் வரைக்கும் என்னை புஷ் பண்ணி ஒரு நாளும் நிற்க வைக்கிறது அவர் தான். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் அசிஸ்டன்ட் டீம்ஸ் ஆஃப் மிலன். ஏன்னா அவங்களாம் இல்லாமல் நான் இன்றைக்கி இது முடிச்சிருக்க முடியாது. அண்ட் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ மேம். அண்ட் நிச்சயமாக ராஜசேகர் சார் சொன்ன மாதிரி அவர் நம்மளுடைய நினைவுகள்லேருந்து நீங்கவே போகிறதில்ல. இந்த செல்லாய்டில் அவர் படைச்சு வச்சிருக்க இத்தனை கலைப்படைப்புகளையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். நன்றி. தேங்க்யூ சார்.